துலாம், புது உறவால் யோகம். யார் அந்த உறவு? எப்படிப்பட்ட பர்சனா இருப்பாங்க? உங்க பர்சனல் லைஃப்ல வருவாங்களா, இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல வருவாங்களா? என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அவங்க மூலியமா உங்களுக்கு? அதை பத்தினது தான் இந்த வீடியோ. ஸோ டைட்டிலையும் தமிழையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது துலா ராசிக்கான ஜூன் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய கிரகங்களை பத்தின அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, துலாம் ராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது? எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கும் குரு பயிற்சி? உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை தரப்போகுது? உங்களுடைய ராசியான துலாம் ராசிக்கு 10வது இடமான தொழில் ஸ்தானத்துல குரு உச்ச நிலையில இருக்கு. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் இல்லையா? துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா, நிறைய பிசினஸ் ஜெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா துலாம் ராசி இல்ல துலாம் லக்னத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு சென்டிமெண்ட்ஸும் இருக்காது. பிஸ்னஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா பிஸ்னஸ் வேற, பர்சனல் லைஃப் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசி கொண்டவங்களா இருப்பீங்க. பிஸ்னஸ் நல்லா பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கும். தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல குரு உச்சம் அடையுது. தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் விருத்தி இருக்கும். புது தொழில் ஆரம்பிக்கிறது, புது தொழிலுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு வர்றது, தொழில் சம்பந்தமா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பதவி பட்டம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கூட 10வது இடம். அரசியல் இருக்கக்கூடியவங்கலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அடுத்தது ராசிநாதன். ராசிநாதனான சுக்கிரனும் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில தான் இருக்கு. பாவ கிரகத்துடைய தொடர்பு எதுவும் இல்லை, நல்ல சுப தொடர்போட நட்பு வீட்டுல இருக்கு. 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா உச்சனான குருவோடய இணையும். தொழில் ஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிநாதனே இருக்கும். 2 சுப கிரகங்கள் சுக்கிரன் குரு, 2 இயற்கை சுப கிரகங்கள் தொழில் ஸ்தானத்துல இருக்குங்க. நல்ல தொழில பணவரவு இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயத்துக்கு சக்சஸ் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2வது இடம் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை தொடர்பு கொள்ள போகுது செவ்வாய். 21ஆம் தேதிக்கு அப்புறம் கிரக நிலைகள் இந்த மாதிரி இருக்கும். நிறைய கிரகங்கள் டிரான்சிட் ஆகுது. சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாங்க. சுக்கிரன் 24ஆம் தேதி பயிற்சியாகி உச்சனான குருவோட இணையும். குரு பயிற்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. செவ்வாய் 21ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும். இந்த மாதிரி இருக்கும் கிரக நிலைகள். ஸோ தனாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சுக்கிரனுடைய வீட்டுல சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. நல்ல பணவரவுகள் இருக்கிறத பார்ப்பீங்க. தொழில் ஸ்தானமும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு 2வது இடம் தனஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கும். ஏன்னா தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் இயங்குது. நல்ல பணப்புழக்கம் இருக்குங்க. உங்களுக்கு அஷ்டம சனியோ 7ரை சனியோ இந்த மாதிரி எதுவுமே நடக்கல இல்லையா? நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதுவா இருந்தாலும் தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு நல்ல டைம் தான் போயிட்டு இருக்கு. பணம் சம்பந்தமா ஏதாவது முயற்சி பண்றீங்களா? புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? ரொம்ப நாள் வேலையிலே இருக்கேன், ரொம்ப நாளா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வேலையிலே இருந்துட்டேங்க, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அதுக்கு இது ரைட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சாரப்படி கிரகங்கள் நல்லா இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானம் தனஸ்தானம் இயங்குறதுனால தொழில் விஷயங்கள் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் நல்லா இருக்கும். கோச்சாரப்படி டைம் நல்லா இருக்கு. உங்க சொந்த ஜாதகப்படி வேறுபடும். நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் பலன்கள் சொல்ல முடியும். எனிவே உங்களுக்கு கோச்சார பலன்கள் நல்லா இருக்கிறதுனால இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு சொந்த ஜாதகத்துல யோக தசை அவயோக தசைன்னு இருக்கு. யோக தசை நடந்தா இந்த கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு அவயோக தசை நடக்குது உங்க ஜாதகத்துல அப்படின்னா கோச்சார பலன்கள் நடக்கும். குரு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுடைய அவயோக தசை காரணத்தினால உங்களுக்கு அது 50% லிமிட் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு கோச்சார பலன்கள் நன்மையை கொடுக்கும். அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு. 3வது அதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்கு. இளைய சகோதர ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இளைய சகோதரனால உதவி, இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உதவி கிடைக்கிறது. சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா துளாராசிக்காரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இளைய சகோதர விஷயங்கள் அமைகிறது. இந்த மாதிரியான விஷயம் நடக்குங்க. பேரண்ட்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல தசாபுத்தியோ இல்ல கோச்சார அமைப்போ இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி. 4வது இடம் 4வது அதிபதி.
ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில் இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல வருஷமாவே அமைஞ்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கத்தை கொடுக்குற மாதிரியா அந்த ஜூன் மாசம் இருக்கும். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கு முன்னாடி கல்வியில இருந்த மந்த நிலை விலகிடும். ரொம்ப நாளா அரியர்ஸ் வச்சிருக்கிறேன், கிளியர் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த ஜூன் மாசம் அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. ஓவராலா படிப்பு, கல்வி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். வீடு வாகனம் அமைகிறது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியும் சனிதான். குழந்தைகள் சார்ந்த விஷயம், குழந்தைகளால ஆதரவு, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். எண்ணங்கள் நிறைவேறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு. குரு நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்கு. 6வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. அதனால சிக்காயிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது இடம் கடன், நோய், எதிரி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆனா 6வது இடத்துக்குள்ளதான் வேலையும் வருது. சோ 6வது இடம் நல்ல சுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா வேலை கிடைக்கும். ஆனாலும் எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஜாப் சேஞ்ச் பண்ணணுமா, தாராளமா பண்ணலாம். புதுசா நல்ல ஒரு ஜாபே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இருக்கக்கூடிய வேலையில புதுசா போகக்கூடிய இடத்துல எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 6வது இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால 6வது அதிபதி ஸ்ட்ராங் ஆகக்கூடாது. என்னதான் இருந்தாலும் குரு ஒரு இயற்கை சுபகிரகம், பார்வைப்படக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அது 6வது அதிபதி இல்லையா, கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். கொஞ்சம் சிக்காகிறது, சுப கடன்கள் கிடைக்கிறது, வளர்ச்சிக்கான கடன்கள், தொழில் ஆரம்பிக்க, படிப்புக்காக, திருமணத்துக்காக இந்த மாதிரியான கடன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் 8வது இடத்துல இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த விஷயம், திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறது, திருமண பேச்சுவார்த்தை தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். இப்ப நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம், ஒரு உறவாள் யோகம். யார் அந்த நபர், எப்படிப்பட்ட ஒரு உதவியை பண்ண போறாங்க, வேலை விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆனா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். தொழில்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய ஒரு கிளைண்ட், அவங்களால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நடக்கிறத பார்ப்பீங்க இந்த வருஷம். அது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு முன்னோட்டத்தை இந்த ஜூன் மாசம் கொடுக்கும். ராசிக்கு 8வது இடத்துல செவ்வாய் இருக்கு. வம்பு, வழக்கு, பிரச்சனை, சண்டை மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. 21ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 21ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சியாகி வாக்குஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும். ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க. அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துருவீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. பாகிஸ்தானத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போது கோபமான சில வார்த்தைகள் வரும். ஸோ பார்த்து பொறுமையா நிதானமா பேசுறது நல்லது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துக்கு 9வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 9வது இடம் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்குங்க. தகப்பன் சார்ந்த விஷயம், தகப்பனால உதவி, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகத்துல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பதவி, பட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11வது இடம். 11வது இடத்துல கேது. ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் நடக்கும், டிசம்பர் மாசம் நடக்கும். ஸோ கேது அப்படியே தான் இருக்கும் 11வது இடத்துல. கேதுவால எந்த ஒரு பெரிய மாற்றமும் உண்டாக போறது கிடையாது. அது ஆசிட்டஸ் அப்படியே தான் இருக்கும். ராசிக்கு 12வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வாக்கியஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளுது. வாக்கியாதிபதியா தான் அது செயல்படும். 12வது அதிபதியா அது செயல்படாது. வெளிநாடு போறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். வெளிநாட்டுல பிஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் லேட்டா டிராக் ஆகி அதுக்கப்புறம் நடக்கும். ஓவரால நல்ல ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 14, 15 அந்த தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும். சந்திராஷ்டமம் நாட்கள்ல முக்கியமா பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணக்கூடாது. சில புது அறிமுகங்களை தவிர்த்துருங்க. சந்திராஷ்டமத்துல நீங்களே ஒரு நல்ல ஒரு மனநிலைமையில இருக்க மாட்டீங்க. கன்ஃபியூஷன்ல, பய உணர்வோட, மந்தமா இப்படி இருக்கும். ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துறது நல்லது. ஓவராலா கன்னிராசிக்கு நல்ல ஒரு மாசமா அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்காது. உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.